Welcome to Chennai Press News Channel. In a significant step towards advancing specialized healthcare for children, Rainbow Children's Hospital Chennai launched Advanced Center for Pediatric ENT Care, the city's first dedicated center for the diagnosis, treatment, and long-term management of pediatric hearing, airway and sleep disorders. The launch of center was marked by the presence of renowned playback singer, Sendhavi, and Dr. Suresh Kumar, Senior Consultant and Coordinator, ENT of KIMS Health Trivandrum, along with Guna Shekhar, Facility Director of Rainbow Children's Hospital, Dr. Nithya, Consultant, Pediatric ENT of Rainbow Children's Hospital, and other doctors and staff. The center brings together highly specialized pediatric ENT expertise, advanced technology, and multidisciplinary care to address some of the most complex ENT conditions affecting newborns, infants, children, and adolescents. Rainbow Hospital was amazing service and everything was very top notch. Thank you for that. And இன்னி வரைக்கும் ஒரு அசோசியேஷன் ஏதாவது ஒரு டவுட்னா டக்குன்னு ஐ டெக்ஸ்ட் ஹிம் அண்ட் ஆஸ்க் ஹிம் அண்ட் டாக்டர் இமீடியட்லி ரெஸ்பான்ஸ். ரொம்ப என்ன சொல்றது, த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் எவர். தேங்க்யூ டாக்டர். அண்ட் வென் ஹி செட் இந்த மாதிரி ரெயின்போ ஸ்டார்டிங் அ பீடியாட்ரிக் இஎன்டி ஸ்பெஷலி அப்படின்னு சொல்லும் போது ஐ செட் கண்டிப்பா வரேன் அப்படின்னு. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஆஸ் அ மதர் ஐ லேர்ன் அ லாட் மோர் திங்ஸ். அண்ட் நம்மளும் பேக் ஸ்டேஜ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய குழந்தைங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேல வந்து தே ஆர் வித் இஎன்டி ப்ராப்ளம்ஸ். அது வந்து அன்டயக்னோஸ்டா நிறைய வாட்டி போயிடுது. ஆனா நிறைய பேர் இப்பதான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் தான் முடியும். அந்த எக்ஸ்பர்ட் டாக்டர் நித்யா வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், அடினாய்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் நாங்க. அண்ட் தே செட் இதுலதான் இந்த இடத்துலதான் த மோஸ்ட் தின்னஸ்ட் பீடியாட்ரிக் எண்டோஸ்கோபி இருக்கு, 1.2 mm இருக்கு. விச் யூனோ நிறைய ஆஸ் அ பேரண்ட் வந்து நம்ம என்ன பயப்படுவோம், குழந்தைய டாக்டர்கிட்ட அழைச்சின்னு போனோம்னா முதல்ல குழந்தை கோஆபரேட் பண்ணுமா இல்லையா, குழந்தை உள்ள வருமா பயப்படும், அதுக்கு நம்ம வரி பண்ணுவோம். இன்னொன்று வந்து சர்ஜரின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், ஐயோ சர்ஜரியா குழந்தைக்கா, அப்போ வந்து ஸ்கார் இருக்குமா இல்லைன்னா குழந்தை கஷ்டப்படுமா அப்படிங்கிற ஒரு வரி இருக்கும். பட் வந்து டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க எவ்வளவு மினிமலி இன்வேசிவா பண்ண முடியுமோ அவ்வளவு நிறைய புது டெக்னிக்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த அசென்ட் வந்து எஸ்பெஷலி அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சைல்டுக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லைன்னா நார்மலா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த ஸ்கோப் எல்லாம் போடணும்னா கண்டிப்பா ஒரு குழந்தைய செடேட் பண்ணி தான் போடணும். பட் இப்போ இந்த தின்னஸ்ட் இது வச்சு அது பண்ண தேவையில்லை. அண்ட் பேரண்ட்டையும் பக்கத்திலேயே வச்சுக்கலாம். அந்த ஒரு ஓபி ப்ரொசீஜரா பண்ணி கூட சிம்பிள், அதாவது சிம்பிள் கேசஸ்க்கு ஓபி ப்ரொசீஜரா கூட பண்ணி அன்னைக்கே கூட வீட்டுக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டா வந்திருக்கு. ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணணும். சீக்கிரமே டயக்னோஸ் பண்ணுங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குழந்தைகிட்ட. பிகாஸ் அடல்ட்ஸா நம்ம சொல்லிடலாம் எனக்கு இங்க ஏதோ பிரச்சனை, எனக்கு இது வலிக்குது, இது முடியலன்னு. பட் குழந்தையால சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் அதை மோஸ்ட் லைக்லி வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்ட எல்லா கேசஸ்லயும் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் டினையல். கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்து எடுத்து சொல்லுவாங்க. அப்ப கூட அந்த பேரண்ட்டுக்கு கோவம் தான் வரும், என் குழந்தை அப்படி கிடையாது. ஏன்னா எல்லா பேரண்ட்டுக்கும் அதுதான் வந்து nobody wants their child to suffer, nobody wants to see their child suffer. இல்ல என் குழந்தை தான் பெஸ்ட்ன்ற நம்பிக்கை எல்லா பேரண்ட்டுக்கும் இருக்கு. பட் அதே சமயம் இந்த மாதிரி ஏர்லியா டிடெக்ட் பண்ணி அந்த சீக்கிரமே சால்வ் பண்ற வழியும் பாருங்க. அந்த அவேர்னஸ் தான் பேரண்ட்ஸ்க்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். எப்பவுமே கிராண்ட் பேரண்ட்ஸ் ஈஸியா நோட்டீஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனா பேரண்ட்ஸ் வந்து அவங்களால இதை எடுத்துக்க முடியாது. இது ஒரு இன்னைக்கு நானும் நிறைய கத்துக்கிட்டேன் அவங்க மூலமா. அவங்க கிட்ட பேச பேக் ஸ்டேஜ்ல இன்ஃபேக்ட் நாங்க ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருந்தோம். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் அந்த அவேர்னஸ் எடுத்துக்கோங்க அண்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் பிக் ஃபெசிலிட்டி தட் தே ஹேவ். ஃபுல்லா உங்களுக்காக தான் அது கொண்டு வந்திருக்காங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இந்த நியூஸை நீங்க எவ்வளோ பேருக்கு ரீச் பண்றீங்களோ அவ்வளோ குழந்தைங்க வந்து they are going to be benefited by that. And thank you for inviting me for this, doctor. Thank you so much. I feel very happy to be here today. And I wish you all success for this. ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து டாக்டர் நித்யா அவங்க வந்து ஒரு பீடியாட்ரிக் இஎன்டி காம்ப்ரஹென்சிவ் இஎன்டி கேர் ஆரம்பிச்சிருக்காங்க, எசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எல்லா விதமான இஎன்டி ப்ராப்ளம்ஸ், இயர் நோஸ் த்ரோட் அண்ட் ஏர்வே ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் டிஸார்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ரீட் பண்றாங்க வித் வெரி மினிமலி இன்வேசிவ் techniques. Doctor, you would like to explain about it to them? Sure.
ஸோ இது நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் அசென்ட் த அட்வான்ஸ் கேர் ஃபார் ஆல் இஎன்டி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இஎன்டினா இயர், காது, மூக்கு, தொண்டை, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அது கூட ஏதாவது கழுத்தில் ஏதாவது ஸ்வெல்லிங் அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மினிமலி இன்வெசிவ்னா அந்த பெரிய கட்ஸ் இல்லை, சின்னதா யூசிங் எண்டோஸ்கோப்ஸ். எண்டோஸ்கோப்னா இட் வில் பி லைக் 1 mm to 4 mm. ஸோ அந்த ஸ்கோப் உள்ள விடும்போது நமக்கு உள்ள நல்லா தெரியும். ஸோ அந்த போற இடம் இட் இஸ் ஒன்லி லைக் வெரி ஸ்மால், லைக் 2 mm 3 mm சைஸ் தான் இருக்கும். ஸோ கட் அவ்வளோதான் இருக்கும். பட் உள்ள ரிமூவ் பண்றதெல்லாம் இட் வில் பி மேஜர். ஸோ வி யூஸ் திஸ் மினிமலி இன்வேசிவ் டெக்னிக்ஸ் டு ட்ரீட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இஎன்டி ப்ராப்ளம்ஸ். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஆல் ஏர்வே ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா மூச்சுக்குள்ள ஏதாவது சுருக்கம் இருக்கு, அதனால அந்த கொஞ்சம் ஓடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் ஸ்ட்ரைடர் சொல்லுவோம், அப்படி ஏதாவது சத்தம் வருது. இல்லைன்னா அந்த ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு ஃபார் நியூ பார்ன்ஸ், இல்லைன்னா ஃபார் கிட்ஸ் அந்த ஃபீட் பண்ணும்போது கண்டினியூஸாக இருமல் வருது, சிறக்கிறதா செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா வி டயக்னோஸ் வாட் இஸ் அ ப்ராப்ளம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். அது இல்லாமல் ஹியரிங் லாஸ்னா காது கம்மியாக கேட்குது, இட் மேபி பிறக்கும் போதே அப்படி பிறக்கலாம் சில பேர். அப்படின்னா வி கிவ் தி ஸ்பெஷலைஸ்ட் இம்ப்ளான்ஸ் நோன் அஸ் காக்லியர் இம்ப்ளான்ஸ். அது இல்லாமல் சம் கிட்ஸ் அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு காது இருக்காது, பட் உள்ள இன்னர் இயர் இருக்கும், பட் அது அவுட்டர் இருக்காது. ஸோ அதனாலே காசஸ் சம்திங் நோன் அஸ் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். அதனால் கொஞ்சம் காது கம்மியாக கேட்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் டிவைசஸ் ஸோ தட் அவங்களோட ஹியரிங் நார்மலாக வரும். அது மாதிரி we have other sleep disorders or any breathing issues, all services are provided by. ஸோ இந்த ஃபெசிலிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கணும், இந்த செய்தியை வந்து தேவையான பேரண்ட்ஸ்க்கு பரப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் மினிமலா ட்ரீட் பண்ண முடியும். அதை முட்டை விட்டு வேடிக்கை பார்க்கறதுல அர்த்தமே இல்லை. ஸோ இந்த அவேர்னஸ் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வரணும். ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. And we have also all departments, all pediatric specialized departments under one roof. So every kid gets the right treatment at the right time. ஸோ அது மேடம் சொன்ன மாதிரி ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் நமக்கு சின்னதாக ஏதாவது பண்ணால் போதும். அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா தென் வி ஹேவ் டு கோ டு அதர் திங்ஸ். ஸோ ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ். தேங்க்யூ.